வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோன்னா, கப் எடுத்து வைங்க ராஜேந்திரன், இந்த தடவை 6வது கப்பு எங்களுக்கு தான்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணியானது மீண்டும் தன்னுடைய கடப்பாரை டீமை கட்டமைத்துள்ளது. முன்பு பேட்டிங்கில் மட்டும் கடப்பாரை அணியாக இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணியானது இப்பொழுது பவுலிங்கிலும் கடப்பாரை அணியாக உருவெடுத்துள்ளது. அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணால் அப்போ தான் நான் போகிற இந்த வீடியோ வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் மும்பை அணி தரப்பில் 119.80 கோடி செலவிடப்பட்டு மொத்தமாக 23 வீரர்கள் வாங்கப்பட்டுள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளாக கோப்பையை வெல்ல முடியாமல் தவித்து வந்த மும்பை அணியானது தற்பொழுது அணியை வலுவாக கட்டமைத்துள்ளது. ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்பாகவே 5 இந்திய வீரர்களை தக்கவைத்து மும்பை அணியின் நிர்வாகம் அசரடித்தது. பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா மற்றும் திலக் வர்மா என்று 5 கேப்டன்ஷிப் மெட்டீரியல்களை கையில் வைத்துதான் மும்பை அணியானது மெகா ஏலத்தில் கலந்து கொண்டது. முதல் நாளில் 5 மணி நேரத்திற்கு மேலாக அமைதி காத்த நிலையில் முதல் வீரராக ட்ரெண்ட் போல்ட்டை வாங்கியது. பின்னர் முதல் நாளில் அடக்கி வாசித்த மும்பை அணியானது கரண் சர்மா, ராபின் மில்ஸ், நமந்தீர் உள்ளிட்ட வீரர்களை வாங்கியது. இதையடுத்து 2வது நாளில் அதிரடி காட்டிய மும்பை அணியானது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ரியான் ரிக்கல்டன், சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரரான தீபக் சகர், ஆப்கானிஸ்தான் வீரரான அல்லா ஹன்சர்வர், ஆர்சிபியின் முன்னாள் அதிரடி வீரரான வில் ஜாக்ஸ் உள்ளிட்டோரை வாங்கியது. அதேபோல சிஎஸ்கேயின் முன்னாள் வீரர் சாண்ட்னரையும் சென்னை அணி கைப்பற்றியது. இதன் மூலமாக மும்பை அணியின் பிளேயிங் 11 கட்டமைக்கப்பட்டுவிட்டது. இதன் பிறகு சில பேக்கப் வீரர்களையும் சில உள்ளூர் வீரர்களை மட்டுமே வாங்குவதில் கவனம் செலுத்தியது. தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் ரிக்கல்டன், நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், அடுத்த நம்பர் 5 வில் ஜாக்ஸ், நம்பர் 6 மற்றும் 7 ஹர்திக் பாண்டியா மற்றும் தீபக் சகர் உள்ளிட்ட ஆல்ரவுண்டர்களையும். இதன் பிறகு பவுலிங்கில் தீபக் சகர் மற்றும் போல்ட் இருவரும் பவர் பிளேயில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். ஹர்திக் பாண்டியா, அல்லா ஹன்சர்வர், சாண்ட்னர் ஆகிய மூவரும் மிடில் ஓவர்களில் சிறப்பாக பந்து வீசக்கூடிய வீரர்கள். டெத் ஓவரில் வழக்கம் போல பும்ராவுடன் மற்ற வீரர்களை மாற்று வீரராக பயன்படுத்த முடியும். இது மட்டுமல்லாமல் ஸ்பின்னர் பந்துவீச்சுக்கு சாதகமான மைதானங்களில் சாண்ட்னர் மற்றும் அல்லா ஹன்சர்வர் இருவரும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மும்பை அணியின் பேட்டிங்கை பொறுத்தவரை ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ் உள்ளிட்ட கடப்பாரை பேட்டிங் வரிசையாக இருந்த பொழுதும் பந்து வீச்சிலும் மிச்சல் சாண்ட்னர், தீபக் சகர், போல்ட், பும்ரா, அல்லா ஹன்சர்வர் உள்ளிட்ட பவுலிங்கிலும் கடப்பாரை அணியாக மும்பை அணி திகழ்கின்றதன் காரணமாக இந்த ஆண்டு கோப்பையை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.